Hi, let's prepare for structural engineering semester exam. Already ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துட்டோம். மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான், எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டெப் வர்றது மாதிரி உள்ள ப்ராப்ளம் நம்ம பார்த்துக்கலாம். மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் இந்த வீடியோலையும் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 3, ஆல்ரெடி 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். A rectangular beam of size 300 mm into 400 mm is reinforced with 4 numbers of 16 mm dia rods at effective cover of 50 mm. If M15 and Fe 4 and 5 grades are used, find ultimate moment of resistance in the limit state of collapse. Find also the safe load that the beam can carry excluding its self weight. Take L equal to 6 meter and gamma F equal to 1.5. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ப்ராப்ளம். ரெக்டாங்குலர் பீம் ஆஃப் சைஸ் 300 mm into 400 mm கொடுத்துருக்காங்க. சைஸும் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா இஸ் ரீன்ஃபோர்ஸ்ட் வித், அந்த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்டகரிக்கு வந்துட்டாங்க. இந்த டெப்த் வந்து ஓவராலாக எஃபெக்டிவாக எந்த எதுவுமே மென்ஷன் பண்ணலை, ஆனால் சைஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஓவரால்னு எடுத்துருக்கிறது தான் பெட்டர். இது வந்து இதனுடைய வேல்யூ 300 இஸ் பி, பி இஸ் ஈக்குவல் டு 300 mm, 400 mm கேபிட்டல் டி ஓவரால் சைஸாக எடுத்துக்கோங்க. reinforced with 4 numbers, number of rods 4 போட்டுக்கோங்க, diameter of rods 16 mm at effective cover of 50 mm. effective cover na d dash 50 mm. if M15 and Fe 4 and 5, M15 means FCK 15 Newton per mm squared, Fe 4 and 5 means Fy 4 and 5 Newton per mm squared. Find ultimate moment of resistance. கேட்டுக்கிறது ultimate moment of resistance. 2 ஃபைண்டில் அது போட்டுக்கலாம். இந்த லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் வேறு டீட்டெயில் கொடுத்துருக்காங்களான்னு திரும்ப கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபைண்ட் ஆல்சோ த சேஃப் லோட் தட் த பீம் கேன் கேரி, சேஃப் லோட் கேட்டிருக்காங்க, தட் த பீம் கேன் கேரி எக்ஸ்க்ளூடிங் இட் செல்ஃப் weight. டேக் ஸ்மால் எல் ஈக்குவல் டு 6 மீட்டர், அதுவும் எழுதிக்கோங்க, தட் இஸ் எஃபெக்டிவ் ஸ்பேன். ஸ்மால் எல் 6 மீட்டர் அண்ட் காமா எஃப் ஈக்குவல் டு 1.5. இந்த ரெண்டு வேல்யூ எக்ஸ்ட்ரா இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. கேட்டுருக்கிறதும் அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் and safe load ரெண்டு வேல்யூ கேட்டிருக்காங்க. the ultimate moment of resistance means balance section உடைய moment of resistance பேர் தான் ultimate moment of resistance. இப்போ நமக்கு இது பார்த்தா தெரியும், இல்லை அந்த ஃபார்முலாலே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் செக்ஷனுக்கு அந்த தேர்ட் ஃபார்முலாவில் போட்டிருக்கு. if the value of xu by d is equal to limiting value, equal to limiting value means balance section. ஆல்ரெடி நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செக்ஷனில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் செக்ஷன், பேலன்ஸ் செக்ஷனுக்குள்ள பெண்டிங் மொமெண்ட்டை மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எம் அல்டிமேட், கிளியராக தெரியுதான்னு தெரில, எம் அல்டிமேட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஃபார் பேலன்ஸ் செக்ஷன். அப்போ கொஸ்டினில் அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறனால தட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் த செக்ஷன் இஸ் பேலன்ஸ் செக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்புமே, அதாவது ஃபைண்ட் எக்ஸ்யூ மேக்ஸ், அந்த ரெண்டு ஸ்டெப்புமே எதுக்காக பண்ணுறோன்னா இந்த செக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த செக்ஷனை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய தேவை இல்லை, அவங்களாவே கொடுத்துட்டாங்க. அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் இட் இஸ் பேலன்ஸ் செக்ஷன். ஆனால் டைரெக்டாகவே நீங்கள் அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்யூ மேக்ஸ் கண்டுபிடிச்சி செய்தாலும் கண்டிப்பாக அது ஓவர் இன்ஃபோர்ஸ்ட் செக்ஷனாக வரும் அல்லது பேலன்ஸ் செக்ஷனாக வரும். நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். அதனால் அது அப்படி பண்ணாலும் தப்பு இல்லை, ஈஸியாக பண்ணணும்னா இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு நான் டைரெக்டாக அந்த ஃபார்முலாவை, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள ஃபார்முலா எம் அல்டிமேட் ஃபார்முலாவை டைரெக்டாக போட்டுட்டேன். வேறு அது எக்ஸ்யூ வேல்யூ நமக்கு இங்கே தேவைப்படாது தனியாக, அதனால் நான் அந்த ஃபார்முலாவை டைரெக்டாகவே போட்டாச்சு. இந்த இடத்துல நமக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வேணுமோ அதை மட்டும் இருக்குதா பார்த்துட்டு இல்லாததை கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எப்போவுமே அப்படி தான், ஃபார்முலாவை எழுதிடுங்க, எதெல்லாம் கிவன் டேட்டாவில் இருக்குது பாருங்கள், எது இல்லையோ அந்த வேல்யூவும் அந்த இடத்துல கால்குலேட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அது ஈஸியாக இருக்கும். எம் அல்டிமேட் வந்து 0.36 xu max by d into 1 minus 0.42 xu max bd squared fck. இதில் வந்து xu max வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கல. இப்போ xu max by d வந்து நமக்கு அப்படியே சேர்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் Fy 4 and 5க்கு xu max by d is 0.48 உங்களுடைய கோட் புக்கில் இருக்குது. xu max by d வேல்யூ தான் இது. xu max உடைய வேல்யூ கிடையாது, xu max by d இனுடைய வேல்யூ டைரெக்டாகவே இருக்குது. ஹோலாக அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். 0.48ன்னு போட்டால் போதும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே எந்த இடத்துலையும் xu max by d தான். b வேல்யூ இருக்குது, கொஸ்டினில் கேபிட்டல் டி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ஸ்மால் டி கண்டுபிடிக்கணும். ஸ்மால் டி நமக்கு கிவன் டேட்டாவில் இல்லை, எஃப்சிகே இஸ் இன் கிவன் டேட்டா. இப்போ ஸ்மால் டி கண்டுபிடிச்சிட்டுங்க. xu max by d 0.48 போட்டுக்கோங்க. தென் ஸ்மால் டி ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் டி மைனஸ் டி டேஷ். இப்போ டி டேஷும் இருக்குது, கேபிட்டல் டியும் கிவன் டேட்டாவில் இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணி 350. இப்போ எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க.
பண்ணி அந்த ஆன்சரை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலையும் 1 மைனஸ் போட்டு உள்ளால ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மைனஸ் வந்து 2 வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கெல்லாம் சேர்த்து தான் மைனஸ் பண்ணணும். தேர்ஃபோர் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சுக்கணும், எக்ஸ்யூ மேக்ஸுக்கு செப்பரேட்டாக நான் வேல்யூ போடலை. எக்ஸ்யூ மேக்ஸ் பை டிக்குள்ள வேல்யூ தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சரியா? அதனால் ஈஸியாக போட்டு இந்த ப்ராப்ளத்தை முடிச்சுக்கலாம். அப்போ எம் அல்டிமேட், தட் இஸ் அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். அது அந்த வேல்யூ வந்து இன் நியூட்டன் எம்எம்மில் தான் இருக்குது. இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கிலோ நியூட்டன் இன்ட்ரு மீட்டருக்கு டிவைட் பை 10⁶ போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகலை. ஏன்னா அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சேஃப் லோட். ஆல்சோ ஃபைண்ட் த சேஃப் லோட் கேட்டிருக்காங்க. சேஃப் லோட் மீன்ஸ் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்ஸ் அந்த பார்ட்டில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இன்ட்ரோடக்ஷனில் செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த டபிள்யூனுடைய வேல்யூ நிறைய டேர்ம்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் கேரக்டரிஸ்டிக் லோடு, சேஃப் லோடு, டோட்டல் லோட், ஒர்க்கிங் லோட், சர்வீஸ் லோட் எல்லாமே டபிள்யூ தான். தட் இஸ் டோட்டல் லோட். டோட்டல் லோடை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த டோட்டல் லோடு அதாவது இந்த பீமில் எவ்வளோ லோடை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும், அதுதான் கொஸ்டின். சேஃப் லோடு கேட்கலாம் அல்லது ஒர்க்கிங் லோடுன்னு கேட்பாங்க. எந்த லோடு கேட்டாலும் இந்த டேர்ம்ஸ் அதனால தான் ஃபஸ்ட்டு இதிலே படித்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். டபிள்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். நான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள டெஃபினிஷன் சொல்லும்போது இட் இஸ் த ரெசிஸ்டிங் மொமெண்ட். அதாவது எக்ஸ்டர்னல் லோடு அப்ளை ஆகும்போது பெண்டிங் மொமெண்ட் உருவாகும். அந்த பெண்டிங் மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடியதான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். தேர்ஃபோர் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டை மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் அந்த வேல்யூ யூடிஎல் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காட்டாலும் நம்ம வந்து பீமினுடைய லோடை நம்ம யூடிஎல்லாக தான் எடுத்துக்கணும். அதை வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு எடுத்துக்கலாம். எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் சிம்பிளி சப்போர்ட் எடுத்துக்கணும். சப்போஸ் கேண்டிலிவர் கொடுத்தாங்கன்னா கேண்டிலிவர். இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு கேண்டிலிவர் கொடுக்கல, அதனால் நான் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட்னு எடுத்துக்கிறேன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு யூடிஎல் கொடுக்கும்போது தட் இஸ் டபிள்யூ, தட் இஸ் லிமிட்டிங் லோடாக லிமிட் ஸ்டேட் மெத்தடில் உள்ள லோடாக இருந்தால் டபிள்யூ, அதர்வைஸ் டபிள்யூ பர் மீட்டர் எப்படி எடுத்தாலும் சரி தான். அதனால் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து டபிள்யூ L²/8. அது லிமிட் ஸ்டேட்டுக்குள்ளே வர்றதுனால டபிள்யூ L²/8 போட்டிருக்கேன். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டை மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா டபிள்யூ L²/8. லிமிட் ஸ்டேட் ஆனதுனால தான் யூ போட்டிருக்கேன். எப்போ யூ போடுறோமோ அப்போ அந்த லோடு வந்து லிமிட் ஸ்டேட்டுக்குள்ளால இருக்குதுன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு அந்த கிலோ நியூட்டன் மீட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் அங்கே போடணும். இந்த சேஃப் லோட் கால்குலேட் பண்ணும்போது நம்மளுடைய லென்த் வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன் லென்த் மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. அதை எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு டிஜிட் ஜாஸ்தியாகும். கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதனுடைய வேல்யூ இந்த லோடு கால்குலேட் பண்ணுறதுக்காக வேண்டி அதில் வந்து மீட்டர் அண்ட் கிலோ நியூட்டனில் கொண்டு வரணும். அதனால தான் எல்லா ப்ராப்ளத்துலையும் நீங்கள் அந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிலோ நியூட்டன் மீட்டரில் இருக்க வேல்யூ இங்கே கொண்டு வந்துடணும். டபிள்யூ L²/8 இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இந்த வேல்யூ ரெண்டாவது இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. இப்போ டபிள்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது ரைட் சைடில் இங்கே இன்ட்ரூ போட்டு மேலே போயிடும், நியூமரேட்டருக்கு போயிடும். இங்கே இருக்கக்கூடிய L² இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். போட்டு இந்த வேல்யூ வந்து L இஸ் கிவன் 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. therefore 6² × 8 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ டபிள்யூ 16.19 கிடச்சிருக்கு. 16.9 கிடச்சிருக்கு. திஸ் வேல்யூஸ் யூடிஎல். அதனால யூடிஎலோடைய யூனிட் வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் தான். அதனால் அந்த வேல்யூ தான் நம்ம அந்த யூனிட்டை தான் நம்ம போட்டிருக்கோம், கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். இந்த வேல்யூ வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்குள்ளே இருக்கிறதுனால அதை வந்து டபிள்யூ கன்வெர்ட் பண்ணணும்னா லிமிட் ஸ்டேட்டை விட்டு வெளியில் வரணும். அப்போ டபிள்யூ ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், டபிள்யூ × Γ(f). இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். W ஈக்குவல் டு W × Γ(f). இதுலேருந்து W கண்டுபிடிக்கணும்னா இந்த Γ(f) இந்த சைடு வந்துடணும். தட் இஸ் W டிவைடட் பை Γ(f) இஸ் ஈக்குவல் டு W. இப்போ இதுலேருந்து W கண்டுபிடிச்சிக்கலாம். W ஈக்குவல் டு W. இந்த மாற்றி ஈஸிக்காக வேண்டியில தப்பு போடுவாங்க பசங்க, அதனால தான் நான் அப்படியே வச்சு எழுதியிருக்கேன். W டிவைட் பை Γ(f). இந்த வேல்யூவை W வேல்யூ 16.9 டிவைட் பை Γ(f) இஸ் கிவன். இது Γ(f) சப்போஸ் நாட் கிவன், அது கொடுக்காம இருந்தாலும் நீங்கள் 1.5 தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல வேல்யூவை டபிள்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கோங்க, கிலோ நியூட்டன் பர் மீட்டர். சேஃப் லோட் கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் டபிள்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஒரு பார்ட்டில் இன்னொரு வார்த்தை கேட்டிருந்தாங்க, சேஃப் லோட் எக்ஸ்க்ளூடிங் செல்ஃப் வெயிட் தான் கேட்டிருந்தாங்க. இதை டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டில் சேஃப் லோட் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் செல்ஃப் வெயிட் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்க்ளூடிங் செல்ஃப் வெயிட்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இம்போஸ் லோட். ஏன்னா டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு, அதுவும் நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேங்க, செகண்ட் வீடியோவில் இருக்குதும். W ஈக்குவல் டு இம்போஸ் லோட் ப்ளஸ் செல்ஃப் வெயிட். அது ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் லோடு.
இப்போ சல்ஃபைட் அதுலேருந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டபிள்யூலேருந்து சல்ஃபைட்டை ரிமூவ் பண்ணணும்னா தட் இஸ் இந்த சல்ஃபைட் இந்த பக்கத்தில் வந்து மைனஸ் பண்ணிச்சுன்னா டபிள்யூ மைனஸ் சல்ஃபைட் போட்டிங்கன்னா அது இம்போஸ் லோட். அதனால் எக்ஸ்க்ளூடிங் சல்ஃபைட் மீன்ஸ் வெறுமனையாக உள்ள இம்போஸ் லோடு தான் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்டில் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் டிசைன் ப்ராப்ளத்துலலாம் படிக்கும்போது அது நல்லா புரிஞ்சிடும். இப்போதைக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. டபிள்யூ ஈக்குவல் டு இம்போஸ் லோட் ப்ளஸ் சல்ஃபைட், தட் இஸ் டோட்டல் லோட் ஈக்குவல் டு இம்போஸ் லோட்னா வெளியிலேருந்து வரக்கூடிய லோட் ப்ளஸ் சல்ஃபைட். சல்ஃபைட்டை ரிமூவ் பண்ணணுன்னா டோட்டல் லோட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இம்போஸ் லோட் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் சல்ஃபைட். இப்போ சல்ஃபைட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா டபிள்யூலேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். சல்ஃபைட் முதல்ல என்னன்னு தெரியணும். ஒரு கான்கிரீட் மெம்பருடைய சல்ஃபைட் கண்டுபிடிக்கணும்னா அந்த கான்கிரீட்டுடைய யூனிட் வெயிட் இன்டு வால்யூம், அதுதான் அதனுடைய சல்ஃபைட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அதனுடைய யூனிட் வெயிட்னா பெர் மீட்டர் கியூபுக்கு அது எவ்வளவு வெயிட். கான்கிரீட்டுடைய வெயிட் நார்மலாக பெர் மீட்டர் கியூபுக்கு அதனுடைய வெயிட் 25. யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட் வந்து 25 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். அதாவது ஒரு மீட்டர் கியூபுக்கு 25 கிலோ நியூட்டன். அப்படின்னா நம்மளுடைய மீட்டர் கியூப் மீன் வால்யூம். இப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு டெப்த், அந்த வால்யூமுக்கு நம்மளுடைய பீமினுடைய வெயிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து இந்த லென்த் வந்து நம்மளுடைய ஹோல்லேருந்து போட முடியாது. எப்போவுமே எல்லா டிசைனுமே 1 மீட்டருக்கு தான், பீமினுடைய 1 மீட்டர்லேருந்து தான் கன்சிடர் பண்ணி பண்ணுவாங்க. ஸ்லாபாக இருந்தால் 1 மீட்டர் லென்த் 1 மீட்டர் பிரெத் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ அப்படி தான் நம்மளுடைய டிசைன் கான்செப்ட் இருக்குது. தேர்ஃபோர் எல்லினுடைய வேல்யூ எப்போவுமே 1 மீட்டர் போட்டுக்கோங்க. பி கிவன் டேட்டாவில் இருக்குது, அதை வந்து மீட்டரில் எல்லா யூனிட்டும் மீட்டரில் தான் போடணும். இந்த லாஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பும். அப்போது இதில் 0.3 போட்டுக்கோங்க. கேபிட்டல் டி அதனுடைய ஓவரால் டெப்த்தையும் மீட்டரில் போட்டிருக்கீங்க. 0.4 போட்டு இன்ட்டு 25 போட்டிங்கன்னா நம்மளுடைய சல்ஃபைட் கிடைக்கும். இப்போது சேஃப் லோட் எக்ஸ்க்ளூடிங் சல்ஃபைட் வந்து டபிள்யூலேருந்து சல்ஃபைட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிட்டு. இதுதான் கரெக்ட் இருக்கக்கூடிய ஆன்சர். இப்போ சேஃப் லோட் கண்டுபிடிச்சாலும் அதுக்குள்ள ஸ்டெப்புக்கும் மார்க் கொடுப்பாங்க. எப்போவுமே சேஃப் லோட் எதை ஃபஸ்ட்டில் கேட்டு அது செகண்டில் கேட்டாலுமே இதே ஆர்டர்லேயே நீங்கள் செய்தால் போதும். எப்போவுமே சேஃப் லோடை ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் சல்ஃபைட்டை அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதே இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு இதே சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். Assembly supported rectangular beam of size 250 mm, 550 mm. Overall size is reinforced with 4 numbers of 20 mm diameter bars at a clear cover of 35 mm. If the effective span of the beam is 5 meter, find the load carrying capacity of the beam excluding its sulfate. Using limit state, use M20 and Fe415 steel. Also find the working load. சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். எப்போவுமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் சின்ன சின்ன டேர்ம்ஸ் அந்த வேர்டிங்ஸில் சின்ன சின்ன சேஞ்ச் தருவாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம செய்துட்டா போதும். சிம்பிளி சப்போர்ட்டட் ரெக்டாங்குலர் பீம் ஆஃப் 250 mm இன்ட்டு 550 mm. பியினுடைய வேல்யூ 250, கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க. ஓவரால் சைஸ்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் சைஸ் கேபிட்டல் டி இஸ் reinforced with 4 numbers of 20 mm dia. Numbers 4, diameter 20. At a clear cover of 35 mm. அந்த வேர்டு தான் டிஃபரெண்ட். உங்களுக்கு கிளியர் கவர் கொடுத்துருக்காங்க. கிளியர் கவர் மீன்ஸ் நாமினல் கவர். கிளியர் கவருக்கு என்ன ஒரு வேர்டு வந்து நாமினல் கவர் 35 mm. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் கொடுத்துருக்கேன். இது ஓவரால் டெப்த் கேபிட்டல் டி, ஸ்மால் டினா எஃபெக்டிவ் டெப்த், தட் இஸ் டாப் ஃபைபர்லேருந்து ராடினுடைய சென்டர் வர உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் டி. கிளியர் கவர் ஆர் நாமினல் கவர்னா இந்த ராடினுடைய அவுட்டர் ஃபைபர் இந்த சர்ஃபஸ்லேருந்து அவுட்டர் சர்ஃபஸ் எக்ஸ்போஸ்டு சர்ஃபஸ் வர உள்ள டிஸ்டன்ஸ் தான் நான் அந்த கிளியர் கவர். இப்போ டெப்த் எஃபெக்டிவ் கவர் வேணும்னா இது கிளியர் கவர். எஃபெக்டிவ் கவர்னால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த கிளியர் கவர் கூடால இந்த டைமீட்டர் ஆஃப் ராடில் ஒரு பகுதியை தட் இஸ் ஆஃப் ஆஃப் த டைமீட்டரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் கவர் கிடச்சிரும். இந்த ஸ்கெட்ச் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிளியர் கவர் 35 mm. அப்போ கொடுத்துருக்கிறது வந்து எஃபெக்டிவ் கவர் கிடையாது, கிளியர் கவர் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் ப்ராப்ளம் செய்யும்போது கவனமாக பண்ணிக்கணும். எல் இஸ் 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. M20 if the effective span of the beam is 5 meter, that is 5 meter. L, small l, effective span means small l. Find the load carrying capacity of the beam. Load carrying capacity, this is also W. அந்த டேர்ம் தான் வித்தியாசம். அங்கே ஒர்க்கிங் லோடுன்னு கேட்டாங்க, சேஃப் லோட் கேட்டாங்க. இங்கே வந்து எப்படி கேட்டிருக்காங்க? லோட் கேரிங் கப்பாசிட்டி ஆஃப் த பீம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்க்ளூடிங் இட் சல்ஃபைட். M20 and Fe415, therefore 20 FCK, Fy is 415 Newton per mm squared. கொஸ்டினில் கேட்டிருக்கிற ரெண்டையும் 2 பாயிண்டில் எழுதிக்கோங்க. ஒர்க்கிங் லோட் லாஸ்ட்டில் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் த ஒர்க்கிங் லோட். இது வந்து சேம் தான். ஃபஸ்ட்டில் ஒர்க்கிங் லோட் கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம எக்ஸ்க்ளூடிங் சல்ஃபேட் அந்த ஆர்டர்லேயே தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எப்படி செய்தாலும் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டில் இதை செய்துட்டு இங்கே வந்தாலும் நம்ம இதை செய்தால் தான் அது பண்ண முடியும். அதனால் அந்த ஆர்டர்லேயே பண்ணிக்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ்யூ. எக்ஸ்யூக்குள்ள ஃபார்முலா அதே ஃபார்முலா தான்.
எப்போவுமே இந்த ஃபார்முலா ஹேண்ட்புக்கை பார்த்து தான் எழுத போகிறீங்க. பேஜ் நம்பர் 54 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஹேண்ட்புக் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய பேஜை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான், எல்லா கோட் புக்லேயும் இதே ஃபார்முலா தான் இருக்கும். ஃபார்முலா சேஞ்ச் இல்லை. ஃபார்முலாவை எழுதிட்டு முதல் வேலையாக டி, ரெண்டு பக்கத்துலேயும் டி இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இதில் டவுட் வந்துன்னா அந்த டியை வந்து ரைட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா இந்த டி வந்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய டியை ரைட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா நியூமரேட்டருக்கு வரும். அப்போ அங்கே டியும் இந்த டியும் கேன்சல் பண்ணலாம். அதே இதை நம்ம இங்கே கொண்டு வராமல் ஒரே ஸ்டெப்பில் அங்கே டியும் கேன்சல் பண்ணிக்கிறோம். நல்ல இல்லை, பெரிய லாஜிக் இல்லை, இஸ் சிம்பிள் தான். இப்போ ஏஎஸ்டி கண்டுபிடிச்சிக்கோங்க. நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன்ட்டு π/4 டயா ஸ்கொயர். அதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏஎஸ்டி கிடச்சிச்சு. ஏஎஸ்டியை எக்ஸ்யூ ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை மட்டும் மறந்துடாதுங்க. கீழே ப்ராக்கெட் போட்டு அடித்தா தான் உங்களுடைய ஆன்சர் கரெக்டாக வரும். கீழே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ டிவைடட் பை டினாமினேட்டரில் ஒன்றுக்கு மேலே, அதாவது மோர் தேன் 1 நம்பர் இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு அடிச்சு பாருங்கள் கால்குலேட்டரில். இப்போ எக்ஸ்யூ வேல்யூ கிடச்சிச்சு. எக்ஸ்யூ மேக்ஸுக்கு எஃப்ஒய் வேல்யூ 415 கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ்யூ மேக்ஸ் பை டி ஈக்குவல் டு 0.48. இப்போது உங்களுடைய கொஸ்டினில் எக்ஸ்யூ மேக்ஸ் ஈக்குவல் டு 0.48 இன்டு டி. இப்போ கொஸ்டினில் வந்து டி கேபிட்டல் டி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் டி வேணும்னா ஃபார்முலா வந்து கேபிட்டல் டி மைனஸ் டி டேஷ், அதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த டி டேஷுக்குள்ள ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு வந்து நாமினல் கவர் ப்ளஸ் டயமீட்டர் பை 2 ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டி டேஷ் வேணும்னா, எஃபெக்டிவ் கவர் வேணும்னா இந்த ஸ்கெட்சில் இருக்கக்கூடியது டி டேஷ் வந்து இந்த ஸ்மால் டிக்கு கீழே இருந்து லாஸ்ட் வர உள்ள டிஸ்டன்ஸ் தான் டி டேஷ். அப்படின்னா நாமினல் கவருக்குனால டயமீட்டர் ஆஃப் ராடை ஆட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு செய்திங்கன்னா வசதியாக இருக்கும். தட் இஸ் நாமினல் கவர் ப்ளஸ் டயமீட்டர் பை 2. டயமீட்டர் இஸ் given as 20, therefore 20/2. நாமினல் கவர் ஆர் கிளியர் கவர் ரெண்டுமே ஒன்று தான். 35 போட்டிங்கன்னா ஸ்மால் டி கிடைக்கும். அந்த ஸ்மால் டியை எக்ஸ்யூ மேக்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்யூ மேக்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் எக்ஸ்யூ அண்ட் எக்ஸ்யூ மேக்ஸ். ஹியர் எக்ஸ்யூ இஸ் கிரேட்டர் தான். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்யூனுடைய வேல்யூ 252, இங்கே 242. ஹியர் எக்ஸ்யூ இஸ் கிரேட்டர். எக்ஸ்யூ கிரேட்டராக இருக்குது. therefore ஓவர்-இன்ஃபோர்ஸ் செக்ஷன். ஓவர்-இன்ஃபோர்ஸ் செக்ஷனுக்கு நீங்கள் இங்கே ஹேண்ட் புக்கில் தேடினீங்கன்னா கிரேட்டர் தான் உள்ள டேர்மே இங்கே இருக்காது. எக்ஸ்யூ பை டி லெஸ் தான் இருக்கும், ஈக்குவல் டு இருக்கும். கிரேட்டர் தானாக இருந்தால் ரீடிசைன் சொல்லியிருக்காங்க, அதனால் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இதில் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் செய்து முடிச்சு தான் ஆகணும். therefore கடைசி கண்டிஷன் வந்தாலும் ப்ரீவியஸ் ஃபார்முலா, அதாவது முந்தின கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓவர்-இன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள ஃபார்முலா உங்கள் எழுதியிருக்கு. கோட் புக் பேஜ் நம்பர் 54ல் தேர்ட் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. எழுதிட்டு எல்லா வேல்யூவும் இந்த இடத்துல எப்போவுமே எக்ஸ்யூ மேக்ஸ் பை டிக்கு செப்பரேட்டாக எழுதக்கூடாது. எக்ஸ்யூ மேக்ஸ் செப்பரேட்டாக திரும்ப டி எழுத விடாது, ஹோலாக எழுதி பழகிக்கணும். நமக்கு தெரியும் எக்ஸ்யூ மேக்ஸ் பை டிக்கு முழுமையான வேல்யூ 0.48. அந்த மதிப்பு அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கால்குலேஷன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு, இந்த இடத்துலலாம் ப்ராக்கெட் தேவையோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த டி ஸ்கொயர் இருக்குது, கவனமாக அதை போட்டு ஆன்சர் எடுத்துட்டிங்கன்னா நியூட்டன் எம்எம்மில் ஆன்சர் கிடச்சிச்சு. இந்த நியூட்டன் எம்எம்மில் இருக்கிறத 10⁶ கொண்டு இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கிலோ நியூட்டன் மீட்டரில் ஆன்சர் கிடைக்குது 175. அல்லது நீங்கள் இதை பார்த்த உடனே கண்டிப்பாக டிவைட் பண்ணணும்னு இல்லை. டிவைட் பண்ணும்போது கால்குலேட்டரில் அடிக்காமலே 6 டிஜிட்ஸ் இங்கே கவுண்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டா போதும். டிவைடட் பை 10⁶ போடுறதுக்கு இந்த வேல்யூ டிவைடட் பை 10⁶ போடுறதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வேல்யூலேருந்து இந்த டிஜிட்டை கவுண்ட் பண்ணணும். ஒரு 6 டிஜிட் இந்த பக்கத்தில் தள்ளி புள்ளி வச்சுட்டாலே அதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வேல்யூ கிடச்சிரும். அந்த வேல்யூ போடணும். எப்போவுமே அப்படி தான். டிவைடட் பை 100னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். டிவைட் பை 1000னா லெஃப்ட் சைடில் 3 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வைக்கணும். இதெல்லாம் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அந்த புள்ளியை வச்சிட்டிங்கன்னா கிலோ நியூட்டன் மீட்டரில் ஆன்சர் கிடச்சாச்சு. இப்போ ஃபைண்ட் ஒர்க்கிங் லோட். ஒர்க்கிங் லோடை ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கே செகண்ட் தான் ஒர்க்கிங் லோட் கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் லோட் இஸ் W. சேஃப் லோடும் W தான். W கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வித் MR. இந்த ப்ராப்ளத்தில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லே. இங்கே அதனால் சிம்பிளி சப்போர்ட்டட் எடுத்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா WL²/8. WU இங்கே போட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல கண்டிப்பாக லிமிட் ஸ்டேட் மெத்தட் ஆனதுனால WL²/8 தான். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே லிமிட் ஸ்டேட் மெத்தடில் தான் இருக்குது. therefore அந்த வேல்யூவை மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் இன் லிமிட் ஸ்டேட். therefore இந்த ஃபார்முலாவும் லிமிட் ஸ்டேட்டில் தான் எழுதணும். கண்டிப்பாக U போட்டு தான் எழுதணும். இப்போ ஆன்சர் வந்து WU வேல்யூ இங்கே 8 அங்கே ரைட் சைடில் நியூமரேட்டரில் இருக்குது. L² ரைட் சைடில் டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. WU வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சது கிலோ நியூட்டன் பர் மீட்டரில் இருக்குது. அடுத்தது WU கண்டுபிடிச்ச பிறகு WU வேணும். W கால்குலேட் பண்ணுறோம்.
சின்ஸ் WU ஈக்குவல் டு W இன்ட்டு காமா எஃப், W வேணும்னா காமா எஃப் அப்படியே லெஃப்ட் சைடுக்கு வருது, டினாமினேட்டரில் வந்துச்சு. தட் இஸ் W. அப்போ W ஈக்குவல் டு WU டிவைட் பை காமா எஃப். டைரெக்டாகவே இப்படி எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட், குழப்பமாக இருக்கிறக்காக வேண்டி இதை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு காமா எஃப் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்துக்கணும், கொடுக்கலனாலும் காமா எஃப் எப்போவுமே காமா எஃப் இஸ் 1.5 வேல்யூ இதில் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி W கண்டுபிடிச்சிக்கோங்க, kN per மீட்டர். இப்போ லோட் கேரிங் கெப்பாசிட்டி எக்ஸ்க்ளூடிங் சல்ஃபைட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூடிங் சல்ஃபைட் மீன்ஸ் இம்போஸ் லோட். இம்போஸ் லோட்னாலே என்ன செய்யணும், சல்ஃபைட்டை கண்டுபிடிக்கிறீங்க, அதில் மைனஸ் பண்ணால் போதும். இம்போஸ் லோட் ஈக்குவல் டு W மைனஸ் சல்ஃபைட். சல்ஃபைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு L இன்ட்டு B இன்ட்டு D, தட் இஸ் வால்யூம் இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட். யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட்டுக்குள்ள வேல்யூ 25, நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். L இஸ் ஆல்வேஸ் 1 மீட்டர், 0.25. பியினுடைய வேல்யூ மீட்டரில் போடுங்க, டியும் மீட்டரில் போட்டால் உங்களுக்கு உடைய வேல்யூ சல்ஃபைட் வேல்யூ கிடச்சிருக்கு. இம்போஸ் லோட்லேருந்து சல்ஃபைட்டை டோட்டல் லோட்லேருந்து சல்ஃபைட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா இம்போஸ் லோட், தட் இஸ் லோட் கேரிங் கெப்பாசிட்டி எக்ஸ்க்ளூடிங் சல்ஃபைட் வேல்யூ கிடச்சிருக்கு. சரியா, 4 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ்ட் பீமுக்கான மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். சரியா, ஓகே. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.